வெளிப்படுத்தலில் 7 எக்காலங்கள். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், பிற்பாடு 7 வாதைகள் என்று அடுக்கடுக்கான செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிலே 7 எக்காலங்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இதை பற்றி தெரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த எக்காலத்தை யூத கலாச்சாரத்தில் எப்பொழுதெல்லாம் ஊதுவார்கள் என்று படித்தால் அது ஆச்சரியமான நிகழ்வுதான். ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாக எக்காலத்தை ஊதுவார்கள். அந்த எக்கால சத்தத்தை கேட்டு ஆலயத்திற்கு ஜனங்கள் கூடி வருவது வழக்கமாக இருக்கும். பிற்பாடு இந்த எக்காலத்தை வேறு எங்கெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்றால், எதிர் நாட்டினர் யுத்தத்திற்கு என்று வரும்போது, நம் தேசத்திற்கென்று அழிவு வருவதற்கு முன்பதாக இந்த எக்காலத்தை அந்த காவலாளி ஊதுவான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த அழிவிலிருந்து தப்பும்படியாக ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது வழக்கமான ஒன்றாக இருக்கும். இதை போன்றுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது. அதற்கு முன்பதாக தங்களுடைய சுபாவத்தை, குணத்தை கர்த்தருக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காகவே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எக்காலங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது எக்காலம் ஊதப்படும் போது மரங்களில் 1/3 சேதமடைவதை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது எக்காலம் ஊதும்போது சமுத்திரத்தில் 1/3 இரத்தம் போல் ஆயிற்று என்றும், கப்பலில் 1/3 சேதமடைந்தது என்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவது எக்காலம் ஊதும்போது ஆறுகளிலும் நீருற்றுகளிலும் 1/3 கசப்பான தண்ணீராயிற்று, அதை குடித்தவர்கள் மாண்டு போனார்கள் என்று பதிவு இருக்கிறது. நான்காவது எக்காலம் ஊதும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களில் 1/3 இருளடைந்தது என்பதை பார்க்கிறோம். ஐந்தாவது எக்காலம் ஊதும்போது திரளான வெட்டி கிளைகள் படையெடுத்து வருவதை பார்க்க முடிகின்றது. ஆறாவது எக்காலம் ஊதும்போது ஐபிராத் என்னும் நதியின் பக்கத்தில் இருந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடுவதையும், அவர்கள் இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் பாவம் செய்து தீமை செய்து வாழ்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய நீதியான நியாய தீர்ப்பை பற்றியும் தண்டனையை பற்றியும் பேசுகிறது. ஏழாவது எக்காலம் ஊதும்போது பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தின் உடன்படிக்கை பெட்டி காட்சியளிக்கப்படுகின்றது. அதற்கு பின்பு இந்த பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் பொழிவதை பார்க்க முடியும். இந்த 7ஆம் எக்காலத்தின் நிறைவு வேளையில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, பகிரங்க வருகை இருக்கும் என்பதை வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தில் நாம் காணலாம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் அடையாள மொழிகளால் நிறைந்திருக்கிறது. இதன் அர்த்தங்களை பின்வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். இது ஒரு சுருக்கமான பதிவாக இருக்கிறது. இது வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.